எதுக்கு இப்படி ஒரு பித்தலாட்ட 2ஆம் பாகம்? சொந்த சரக்கு புதுசா எதுவும் இல்லாம, அப்படியே ஈயடிச்சான் காப்பி மாரி முதல் பாகத்துல எது எதெல்லாம் கிளிக் ஆச்சோ, அதையெல்லாம் அப்படியே ஆனா, அதோட ரசனைக்கும், தரத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம ரொம்ப மொக்கையா பண்ணி வச்சிருக்காங்க. சரி, கூச்சம் இல்லாம காப்பி அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாலும், அத ஒழுங்கா தரமாவது பண்ணணும் இல்லையா? குவாலிட்டி செக்கே பண்ணாத ஒரு ப்ராடக்ட் மாரி ஒரு படத்த வெளியிடுறதெல்லாம் எந்த வகையில நியாயம்? மத்தபடி தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குனர்களுக்கும் ஒரு மிக தாழ்மையான, பணிவான வேண்டுகோள். ஒரு படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று கல்ட் கிளாசிக் படமாச்சுன்னா, அத அப்படியே விட்டுடுங்க. அதே நாங்க 10 இல்ல 20 தடவ கூட பார்த்துப்போம். ஆனா, தயவு செஞ்சு அதுக்கு சீக்வல் எடுக்கிறேன், ப்ரீக்வல் எடுக்கிறேன்னு சொல்லி, அந்த டைட்டிலுக்கு இருக்கிற மரியாதைய கெடுத்து எங்க உயிர எடுக்காதீங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.